ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னா ஸ்கூலுக்கு அவசரமாக போகணுன்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா இசைக்கு அவங்க முத்துப்பாண்டி கூட பைக்கில் அனுப்பி விட்றாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இசைக்கு ரத்னா தலையில் ரோஸ் வச்சு விட்டுதாங்க. அந்த ரோஸ் கீழே விழுந்துருது. கீழே விழவும் உடனே ஐயோ மாமா பாருங்கள் ரோஸ் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கவும் இப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, சரி கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது வெங்கடேஷ் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரோஸை எடுத்துக்கொண்டு முத்துப்பாண்டி ரத்னா கையில் கொடுக்கவும் அதை வெங்கடேஷ் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரத்னா ஸ்கூலுக்கு வந்துடவும் உடனே வெங்கடேஷும் வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே ரத்னான்னு சொல்லி கத்தவும் ரத்னா வராங்க. எதுக்காக இப்போ ஸ்கூலுக்கு இங்கே கத்திட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை போ அப்படிங்கும்போது, ஆமாண்டி சொல்லுவேன் நீ நல்லா, முத்துப்பாண்டி என்னன்னா உனக்கு ரோஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறான், நான் உனக்கு ரோஸ் கொடுத்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பேன், இப்போ என்னன்னா அவன் கொடுக்குற ரோஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்டதுமே உடனே ரத்னா நினச்சி பார்க்குறாங்க, ரோஸ் நம்ம தலையில் உள்ளது கீழே விழுந்துச்சுதே, அதை முத்துப்பாண்டி மாமா நம்மகிட்ட கொடுக்கும்போது இவர் பார்த்துட்டாரு பொழுக்கு, அதான் தப்பாக நினச்சிட்டாரு பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ ரத்னா சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காது, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது எல்லாம் நான் பார்த்துட்டு தாண்டி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இவங்க சத்தம் கேட்டு ஸ்கூலில் அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ ரத்னா பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, நான் சொல்கிறது கேளு, இந்த விஷயத்தெல்லாம் பற்றி இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்காத, இது ஸ்கூல் ஆகும், இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கவும் வெங்கடேஷ் சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி தான் நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே ரத்னாவை அடிக்கிறதுக்காக வெங்கடேஷ் கை ஓங்குறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அறிவழகன் தடுக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்கூலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் அப்படிங்கவும், நான் அப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கவும் உடனே அறிவழகன் சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க, இவனை நான் ஒரு வழி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கவும், ரத்னா டீச்சர் உங்களே தான் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க அப்படிங்கவும் ரத்னாவும் உடனே பயத்தோட வெளியே வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவழகன் வெங்கடேஷ் போட்டு அடிக்கவும் இப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க, நான் தான் அவளுக்கு தாலி கட்டின புருஷ அப்படிங்கவும், ஓஹோ நீ தானா, ஒன்றை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 அடியை கூட போடவும் உடனே வெங்கடேஷை பார்த்து சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதை இந்த ஸ்கூல் பக்கம் மூலம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கா போயிரு அப்படிங்கவும், என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டு இருக்கிறியா, உன்னை பாரு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் கோவத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வெங்கடேஷ் நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு வாசல் நின்று கத்த ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் அங்கே வெளியே வாரியா இல்லையான்னு கேட்கும்போது உடனே பரணி சொல்கிறாங்க, சண்முகம் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே பரணி எதுக்கு வெங்கடேஷ் இங்கே கத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ரத்னாவை பற்றி சொல்கிறதுக்காக தான் கத்திட்டு இருக்கிறேன், நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு விரும்பலை, சண்முகத்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகம் சத்தம் கேட்டு வெளியே வராங்க. எதுக்காக இப்போ வீட்டு வாசல்னு கத்திட்டு இருக்கு அப்படிங்கும்போது, உன் தங்கச்சி ஒருத்தர் கூடயா சுற்றிக்கிட்டு அலையிறா, முத்துப்பாண்டி கிட்ட ரோஸ் வாங்கிட்டு இருக்கிறா, அங்கே என்னென்னா ஸ்கூலில் அறிவழகன் கூடன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தையோட கூட சுற்றிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சண்முகம் அடுத்த நிமிஷம் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க வெங்கடேஷை போட்டு. அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் என்னை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ரத்னா அங்கே வந்துருந்தாங்க. ரத்னாவை பார்த்ததுமே, என்ன ஆளை வச்சு நீ அடிச்சிட்டு இருக்கிறியா என்ன, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கிற, இதை தட்டி கேட்டாக்கி என்னை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இப்போ ரத்னா சொல்கிறாங்க, எனக்கும் உனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நடந்து போச்சுதில்ல, அதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் இப்படி வீண் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை போ, நான் ஏன் வழியை பார்த்து போயிட்டு இருக்கிறேன், நீ அது மாதிரிக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து போயிட்டு இரு, எதுக்காக தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ என்ன சொன்னாலும் சரிதாண்டி, நம்ம 2 பேரும் 2 வருஷமா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ என்னன்னா இப்போ என்னை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்தி எல்லார்ட்டையும் என்னை அடி வாங்க வச்சிருந்தேலாம், உங்கள் எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ, இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, உன்னால் என்ன முடியுதோ அதை பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் உடனே வெங்கடேஷ் எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, என்ன வெங்கடேஷ் இப்படி வாயிலேருந்து ரத்தமாக வருது அப்படிங்கும்போது உடனே வெங்கடேஷ் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெங்கடேஷோட அம்மா ரத்தனம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இப்படி ஒழுக்கம் கட்டி வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறா, அதை என் மகன் தட்டி கட்டாக்கி அவன் அண்ணனை சேர்ந்து அடிச்சிருக்கிறான்னு, இவங்க எல்லாத்தையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் அப்போ வெங்கடேஷோட அப்பா சொல்கிறாங்க, நீ தான் ரத்தனா வேண்டான்னு சொல்லியாச்சு இல்லை, அதுக்கப்புறம் எதுக்காக நீ அவகிட்டே மோதிக்கிட்டு இருக்கிற, அவள் எக்கடை கெட்டு போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவள் என்ன இருந்தாலும் இது வரைக்கும் என்னுடைய மனைவியாக தான்
இருந்துகிட்டு இருக்கிறா, என் மனைவி இன்னொருத்த கூட போகும்போது என்னால் எப்படிப்பா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லவும், அப்போ வெங்கடேஷோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவன் பொண்டாட்டி வந்து இன்னொருத்த கூட போயிட்டு இருக்கும்போது அவனால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், அதனால தான் அவன் தட்டி கேட்டிருக்கான். ஆனால் அவன் ஆளை வச்சு என் பையனை போட்டு அடிச்சிருக்கிறாள், இவளை ரெண்டில் ஒரு கேள்வி கேட்டுட்டு வராமல் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அவள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பரணி வந்து சண்முகத்தை போட்டு திட்டுறாங்க. நீ என்ன இருந்தாலும் சரி தான் வெங்கடேஷ், நீ அடிச்சிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் இது வீட்டு மாப்பிள்ளையாக்கும், நீ பண்ணு தப்பு அப்படிங்கும்போது அப்போ ரத்னா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நடந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து அங்கே ஸ்கூலுக்கு வந்து சண்டை போட்டார் அப்படிங்கவும் உடனே பரணி சொல்கிறாங்க, சரி அங்கே என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரிக்கு சண்டை போட்டிருக்காரு, அது நீ தான் எடுத்து சொல்லியிருக்கணும், ஆனால் அதுக்காக சண்முகம் நீ எதுக்காக இப்படிலாம் போட்டு அடிச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி வந்து சண்முகத்தை போட்டு திட்டவும் அப்போ ரத்னா வந்து பரணியை போட்டு அவங்க கோவச்சுக்கிட்டு தாங்க. ஆமாம் எப்போவுமே நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக தானே பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி பேசுகிறாங்க.